இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான்ல என் மருமகன். போதுமா, சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க. மூத்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. சீக்கிரம் கிளம்புங்க. வாங்க வாங்க. அண்ணா, கவலைப்பட வேணாம். நான் உங்க பொண்டாட்டியை கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன். மாப்பிள்ளையை கூப்பிடுங்க. முகூர்த்த நேரம் கடந்துகிட்டே போய்கிட்டு இருக்கு முதலாளி. அப்புறம் பொண்ணையும் கூப்பிடுங்க. सुमुखश्चैकदन्तश्च कपिलो गजर्णका लम्बोदरश्च विक्टो विघ्ननाशो विनायकाक्षो बालचन्द्रो गजानना द्वादशैतानि नामानि या पठितृणादिभिः विद्यारम्भेवाहि च प्रवेशे निर्गमे तथा संग्रामे संकटस्य विघ्नात् प्रजायते शुक्लां वरधरं देवं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. விநாயகரை கும்பிட்டுக்குங்கோ, தாய் பார்வதியை கும்பிட்டுக்குங்கோ. नमो गणेभ्यो गणपतिभ्यश्च वो नमो नमो भ्रातेभ्यो भ्रातपतिभ्यश्च वो नमो नमो कृतेभ्यो कृतपतिभ्यश्च वो. அதை அப்படியே ஹோமத்துல போட்டுருங்கோ. இப்ப ரெண்டு பேரும் எழுந்து நின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை மாத்திக்குங்கோ. இப்ப மாப்பிள்ளை பொண்ணுக்கு குங்குமத்தை வைங்க. இப்ப கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு.
அப்பா வினோத், சீக்கிரம் வா. மருமகளே, வலது காலால கலசத்தை தள்ளி விட்டு உள்ளவா. விசித்திரமான கல்யாணம் இல்லை இது? ஆமா, நடந்தது எதையும் நம்மளால மாற்ற முடியாது. ஆனா இப்போ ஒரு வாக்கு கொடுக்குறேன். இன்னையிலிருந்து ஒவ்வொரு நொடியும் நமக்கு மட்டும்தான் சொந்தம். ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு என்ன, சொல்லு. அது நான் சொல்றத நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? கண்டிப்பா தப்பா எடுத்துக்க மாட்டேன், ப்ராமிஸ். அது என்னன்னா எனக்கு கல்யாணத்துக்கு ஒரு நல்ல வரன் அதுக்காக நான் சிவன் கோவில்ல பூஜை பண்றதா வேண்டிட்டு இருக்கேன். அப்படின்னா உனக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சதுல? அப்புறம் என்ன பிரச்சனை? இல்ல, அது அந்த வேண்டுதல் முழுசா நிறைவேறணும்னா நாம ஒரு விரதம் இருக்கணும். சரி, இப்போ அதுல என்ன பிரச்சனை? நாம ஒரு மாசத்துக்கு மட்டும் தனித்தனியா தூங்க வேண்டியதா இருக்கும். ஓ, இது வேறயா? விரதத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதா? நான் ஒரு நல்ல புருஷனா இருக்கணும்ல. அப்ப சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க நல்லா நிம்மதியா படுத்துங்க, நான் சோஃபால போய் படுத்துக்கிறேன். இல்ல, நான் போய் சோஃபால படுத்துக்கிறேன், நீங்க இங்க பெட்ல படுத்து தூங்குங்க. அட, அதெல்லாம் பரவாயில்ல, நானே போய் படுத்துக்கிறேன். அடடே, சோனியா, எழுந்துட்டியாமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா. நான் உங்களுக்காக தான் டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப இந்த டீய நீ தான் எடுத்துட்டு போகணும். வினோத்துக்கு பெட் டீ குடிக்கிற பழக்கம் இருக்கு. டீ குடிக்காம அவன் படிக்க விட்டு எழுந்திருக்க மாட்டான். இப்ப நீ தான் வந்துட்டேல, நீ தான் அவனை எழுப்பணும்.
அண்ணி நீங்களா? உங்களுக்கு டீ குடுக்கறதுக்காக வந்தேன். அப்ப என்ன எழுப்பி இருக்கலாம்ல நீங்க. ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருந்தீங்க நீங்க. அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு மனசே வரல. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த டீ எடுத்துக்கோங்க. அது சரி, இன்னொரு டீ யாருக்கு? இதுவா? இது எனக்கு தான். ஐயோ, அப்ப நீங்க அண்ணன் கூட டீ குடிக்கலையா? கவிதா, உங்க கூட டீ குடிக்கிறதுல இருக்கிற சந்தோஷமே வேற. அப்படியா? அண்ணி நாத்தனாருக்கு ஐஸ் வைக்கிறாங்க. அது சரி அண்ணி, இன்னைக்கு உங்களுக்கு மறு வீடு இல்ல? ஆனா இது வரைக்கும் நீங்க ரெடி ஆன மாதிரி தெரியலையே. ரெடி ஆகலையா? ரெடியா தானே இருக்கேன். இது நல்லா இல்லையா? எப்பவுமே எனக்கு நீங்க அழகா தான் தெரியுறீங்க. ஆனா என்ன விஷயம்னா, இன்னைக்கு தெருவுல இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் உங்களை பார்க்க தான் வராங்க. அதனால நீங்க அலங்காரம் பண்ணிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு அண்ட் ஆல் தட். அதெல்லாம் சரி கவிதா, ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. அப்படிலாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு பிடிக்குமா? ஆஃப் கோர்ஸ் அண்ணி. புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு நீங்க, அலங்காரம் பண்ணிக்கோங்க, நகையெல்லாம் போட்டுக்கோங்க, ரெடி ஆகுங்க. கவிதா, எல்லாரும் வரும்போது நீங்க என் கூடவே இருப்பீங்கல்ல? ஆமா அண்ணி, நான் எப்பவும் உங்களை விட்டுட்டு பிரியவே மாட்டேன். வினோத், வினோத் எழுந்துரு. வினோத் எழுந்துரு, எழுந்துடுறா. டைம் என்னமாச்சு? மணி 8 ஆயிடுச்சுடா. 8 தானே ஆகுது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே. வினோத் எழுந்துரு, நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். டீயாவது கொண்டு வாமா. சோனியா கிட்ட டீ போட்டு கொடுத்து விட்டேன், ஆனா அவ இங்க கொண்டு வரல. கவிதாவோட ரூம்ல உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு அரட்டி அடிச்சிட்டு இருக்கா. இதுல என்ன இருக்கு? நல்லா தூங்கிட்டு இருக்கவனை எழுப்ப வேணான்னு அங்க போயிருப்பா, அவ்வளவுதான். அதெல்லாம் சரி, நீ ஏன் சோஃபால படுத்துட்டு இருக்க? அம்மா, எனக்கு அங்க படுத்த தூக்கம் வரல. நீ உண்மையை பேசு, என்ன பிரச்சனை? அம்மா, அது வந்து கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு நல்ல வரனா அமையணும்னு அதுக்காக அம்மா சிவன் கோவில்ல ஒரு வேண்டுதல் வச்சிருந்தாங்க. சரி, அதுல இப்ப என்ன பிரச்சனை? அந்த விரதத்துக்காக நம்ம 2 பேரும் ஒரு மாசத்துக்கு தனித்தனியா தூங்கணும். சம்பந்தி இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. சரிம்மா, இப்ப அதுக்கு என்ன? எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்களா என்ன? இப்பதான் என்கிட்ட சொல்லிட்டால, அப்புறம் என்ன பிரச்சனை? இல்ல, நான் சம்பந்தி அம்மா கிட்ட பேசணும். முதல்ல போனை போடுவா. அம்மா, என்னம்மா பேச போறீங்க? என்ன நினைப்பாங்க அவங்க? தான் பொண்ணு மேல நம்பிக்கையில நினைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மாசம் தானம்மா, என்ன நம்புங்கம்மா. சத்தியமா சொல்றேன், அக்கா கோகின் ஒரு வைரத்தையே கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா ஒரு விஷயம்க்கா, இந்த மாதிரி வழக்கத்தை நான் முதல் முறையா பாக்குறேன். கல்யாணத்தை பொண்ணுங்க கூட நடத்தி வச்சிங்க, ஆனா அந்த பொண்ணு கூட உங்க பையன் கொடுத்து நான் நடத்த போறான். இது உங்களுக்கு புதுசா தான் இருக்கும், ஆனா இது வருஷ கணக்கா எங்க கிராமத்துல கடைபிடிக்கிற வழக்கம். எங்க கிராமத்து சாமி ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரம்மச்சாரியாவே இருந்துட்டாரு. அவர் எங்க கிராமத்துல இருக்கிற மத்த பசங்களுக்கு கல்யாணம் ஆகவே விடமாட்டாராம். மீறி யாராவது ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவன் அந்த சாமியோட சாபத்துக்கு ஆளாயிடுவான். அதனால கிராமத்து வாசிங்க பசங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக மணப்பொண்ண அவளோட நாத்தனாருக்கு சம்பந்தம் பேசி புகுந்த வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் கிராமத்துல துர்மரணங்கள் ஏற்படுறதில்ல. நாத்தனார் மாப்பிள்ள மாதிரி கல்யாணத்துக்கு தயாராவா, மணப்பொண்ணோட வீட்டுக்கு போவா, அவளை கல்யாணம் பண்ணிக்குவா. அப்படித்தான் அண்ணனுங்களுக்காக பொண்ணுங்களை கூட்டிட்டு வருவா. ரொம்ப அதிசயமான வழக்கம் தான். இதுல என்ன அதிசயம்? பழைய காலத்துல எல்லாம் அரசர்கள் எல்லாம் அவங்களோட வாளை அனுப்பிட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த கல்யாண முறையை தானே நம்ம ஏத்துக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது இது ஒண்ணுமே இல்ல. அதனால எங்க வீட்டுக்கு வர மருமகளுக்கு இதனால பிரச்சனை எதுவும் இல்லையே, அதனால ப்ராப்ளம் இல்ல. ஏன் அண்ணி, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இதுல? நிச்சயமா இல்ல. அம்மா, கௌதம் வந்திருக்காரு. சரிக்கா, நாங்க அப்போ கிளம்புறோம். வரேங்க. வாங்க 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 மாப்ள, வாங்க உட்காருங்க. உட்கார்றதெல்லாம் அப்புறம், முதல்ல பொண்ணு மூஞ்சி பாத்துக்கிறேன். மருமகளே, இவங்க கௌதமோட அம்மா.
ஆசீர்வாதம் வாங்கிக்க. ம். அவர் தான் கௌதம், கவிதாவை கட்டிக்க போற மாப்பிள்ள. அம்மா கவிதா, போய் டீ கொண்டு வாமா. சரிம்மா, இதோ போட்டு எடுத்துட்டு வரேன். I'm sorry. I'm இட்ஸ் sorry. ஓகே இட்ஸ் ஓகே. வாஷ்ரூம் இங்க இருக்க சொல்லுங்க. வாங்க. கவிதா இருக்காங்களே, தன்னையும் கவனிச்சுக்கிறது இல்ல, தன்னோட ரூமையும் கவனிச்சுக்கிறது இல்ல. பாரு எப்படி எரிஞ்சு கிடக்க பொருள் எல்லான்னு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்ல. இப்பதான் நான் வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நேர்ல மட்டும் இல்ல, போட்டோலயும் ரொம்ப அழகா இருக்க. அம்மா சோனியா, கவிதா ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு அது இருக்க? வந்து அத்தை, அத ஒன்னும் இல்ல, எல்லா சாமானும் பெட்லயே இறஞ்சி கிடந்துதா, அதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, இந்த பொண்ணு எப்பவுமே இப்படித்தான். எப்போ காலேஜ் கிளம்புனாலும் 10 ட்ரெஸ்ஸாவது பெட்ல இறஞ்சி கிடக்கும். அப்புறம் புக்ஸையும் அப்படி அப்படியே போட்டுருவா. எத்தனை தடவை சொல்லிட்டேன் தெரியுமா, புகுந்த வீட்டுக்கு போனாலும் இதே பழக்கம் தான் வரும்னு. பழக்கத்தை மாத்திக்க ஒழுங்காயிருன்னு சொல்லிட்டேன். ஆனா அத்தை, அவங்களையே நம்ம வேற வீட்டுக்கு அனுப்பணும். அப்படின்னா அப்படின்னா அத்தை, நாமே அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அனுப்பணும். அவங்க மத்தவங்க பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரி அவங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு ராணி மாதிரி இருக்கணும், இல்லையா? அதுக்காகத்தான் கௌதம் மாதிரி ஒரு பையனை தேடி பிடிச்ச அவளுக்கு. சரி, அதெல்லாம் விடு. இன்னைக்கு நீ அடுப்படி பூஜை பண்ண வேண்டியிருக்கு. எல்லாருக்கும் நீ தான் சமையல் பண்ணணும். வினோத்துக்கு ஸ்வீட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அல்வா இல்லைன்னா பாயசம் பண்ணிடு. அப்புறம் கவிதாவுக்கு? கவிதாவை விடு. வினோத் உன்னோட புருஷன், முதல்ல அவனை கவனி. இல்ல, நான் அப்படி சொல்ல வரல அத்தை. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு உங்க எல்லாரோட விருப்பமும் தெரிஞ்சிருக்கணும்ல. உங்க எல்லாருக்கும் பிடிச்சத நான் இன்னைக்கு பண்ணி வச்சிடுறேன். எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க முதல்ல. வினோத்துக்கு ஸ்வீட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கவிதா அவனுக்கு அப்படியே நேர் எதிர். அவளுக்கு காரசாரமா தான் பிடிக்கும். அப்புறம் நான் எது வேணாலும் சாப்பிட்டுக்குவேன். அண்ணி, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏய், கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமையோட பலன் இனிப்பா இருக்கும். டோன்ட் டெல் மீ அண்ணி ஏதோ இனிப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஏய், நீ ஏன் இப்படி துள்ளிக்கிட்டு இருக்க? எப்படி இருந்தாலும் இன்னைக்கு அவ ஸ்வீட்டு தான் பண்ணி ஆகணும். ஏன்னா வினோத்துக்கு ஸ்வீட்டு தானே ரொம்ப பிடிக்கும். அண்ணனுக்கு ஸ்வீட் தான் பிடிக்கும்ன்ற போது அண்ணி அதை தானே பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஆமா, அவ எனக்கு தானே பொண்டாட்டி. ஓ வா அண்ணி, சம போங்க. என்னோட ஃபேவரட். அட அத்தை, நீங்களும் எடுத்துக்கோங்களேன். மருமகளே, நான் உன்னை ஸ்வீட் பண்ண சொல்லி இருந்தேன்ல. ஆமா, நான் அத மறந்தே போயிட்டேன். அது எப்படி மறக்கலாம்? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, வினோத்துக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும்னு. அது சாரி அத்தை, நான் இப்பவே பண்ணி எடுத்துட்டு வரேன். ஏய், வேணாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதையே சாப்பிட்டுக்கிறேன். ஆனா வீட்டு மருமக இன்னைக்கு ஸ்வீட்டு தான் பண்ணணும். பரவாயில்ல, விடுங்கம்மா. புது மருமகளுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை மட்டும் பண்ணட்டும். நம்ம விருப்பம்லாம் அதுக்கப்புறம் தான். அடங்கப்பா, இது செம்ம டேஸ்டா இருக்கே. இல்ல அண்ணி, நீங்க ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. Thank you, love you. எத்தனை தடவை சொல்லிட்டேன் தெரியுமா, புகுந்த வீட்டுக்கெல்லாம் போனா இதே பழக்கம் தான் வரும்னு.
பழக்கத்தை மாத்திக்க ஒழுங்காயிருன்னு சொல்லிட்டேன். அவரு கௌதம், கவிதாவை கட்டிக்க போற மாப்பிள்ளை. அண்ணி அண்ணி நீங்க என்னோட கோல்டன் கலர் ஜிமிக்கிய பாத்தீங்களா? அந்த சைட் டேபிள்ல வச்சிருந்தேன். ஆமா, அதே டேபிள்ல செகண்ட் ட்ராயர்ல வச்சிருக்கேன். ஓகே. கவிதா, இங்க வாங்கல ஒரு நிமிஷம். சொல்லுங்க அண்ணி. என்னமோ தெரியல, இன்னைக்கு என்னால உங்க மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படுது, தடுக்க முடியல. எனக்கும் அப்படிதான். ரொம்ப நாளாவே உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். உண்மையாவா சொல்றீங்க? ஆமா. நீங்க எப்ப வந்தீங்க? நான் என்ன பண்ணி வச்சுட்டேன்? இங்க பார், முதல்ல அமைதியா இரு. இங்க ஒண்ணும் நடக்கல. எனக்கு உன் விரதம் நல்ல ஞாபகம் இருக்கு. நீ வேணா அப்பப்போ மறந்துடலாம், ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்னும் 20 நாள் மீதி இருக்கு. சரி, சீக்கிரம் ட்ரெஸ்ஸை மாத்து, ஜலதோஷம் பிடிச்சிட போகுது. அப்படி என்ன தண்ணியில விளையாட்டு உனக்கு? தெரியும்ல ஜலதோஷம் பிடிக்கும்னு. அம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்கம்மா. இந்தாங்க கவிதா, குடிங்க. இந்த கசாயத்தை எடுத்துக்கோங்க. நான் வேணா உங்களோட காலை தேய்ச்சி விடவா? உங்களுக்கு கொஞ்சம் எதமா சூடு கிடைக்கும். அட அண்ணி, எனக்கு எதுவும் இல்ல, நீங்க கவலைப்படுறத நிறுத்துங்க. சோனியா, எனக்கு டிஃபன் பேக் பண்ண. ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, லேட் ஆயிட போகுது. ஏங்க, நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. நான் கவிதாவுக்கு கசாயம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு டிஃபன் ரொம்ப முக்கியமா? நீங்களே போய் பேக் பண்ணி எடுத்துட்டு போங்க. அப்புறம் கவிதாவுக்கு முழுசா குணமாகிற வரைக்கும் அவங்க கூட தான் நான் இருப்பேன். அண்ணி, எனக்கு ஒன்னும் இல்ல. நீங்க முதல்ல போய் அண்ணனுக்கு டிஃபன் பேக் பண்ணுங்க. நீ இங்கே உட்காந்துருக்க. சோனியா எங்க? கவிதா ரூம் போயிருப்பா. வேற எங்க போறா? எனக்கு ஒரு விஷயம் தாண்டா புரிய மாட்டேங்குது. அவ ஒன்ன விட்டுட்டு கவிதா ரூம்ல போய் என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பா, வேற என்ன? எனக்கு என்னவோ அவ நடவடிக்கை சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்ல, 1 மாசத்துக்கு பிரிஞ்சிருக்கிற நாடகம்
அது என்னமோ தப்பாவே படுது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா? அம்மா, நான் ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருந்தா அவளுக்கு போர் அடிச்சிருக்கோம், அதனால கவிதா ரூம் போயிருப்பா. ஆனா கவிதா ரூமுக்கு தான் அவ போகணுமா? இல்லைன்னா வேற எங்கம்மா போவா? கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் குரூப்பு. ஸோ அவ கூட தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா. நீ நல்லவனா இருக்கிறதுனால உலகமும் அப்படியே இருக்கணும்னு நம்பாத. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. முதல்ல உன் கண்ணை தர, அக்கம் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு நல்லா பாரு. இப்படி கண்மூடித்தனமா இருந்தா ஒரு நாளைக்கு நீயே பிரச்சனையில மாட்டிக்குவ. புரிஞ்சுதா? ஆமா, விளங்கும். நாத்தனார் கூட சேர்ந்து இருந்தாலும் பிரச்சனை, சேரலனாலும் பிரச்சனை தான். ஏய் ரிலாக்ஸ், நான் தான். என்னங்க நீங்க கொஞ்ச நேரத்துல நான் பயந்தே போயிட்டேன். ஆஹா, நான் உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். சரி, அதை ஸ்டைலாக கொடுக்கலாமேன்னு பார்த்தேன். ஆனா நீ என் ஐடியாவே ஃப்ளாப் ஆக்கிட்ட. எனக்காகவா? என்ன வாங்கிட்டு வந்தீங்க? இங்க வா. அட, நீங்க இங்கேயே சொல்லுங்களேன். அப்படிலாம் சொல்ல முடியாது, நீ முதல்ல கண்ண மூடு. மூடியாச்சு, இப்ப சொல்லுங்கங்க. என்னது இது? சிம்லாவுக்கு டிக்கெட், ஹனிமூனுக்காக. ஹனிமூனா? நமக்கு கல்யாணம் ஆகி 18 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 12 நாள் தான் இருக்கு உன்னோட விரதம் முடியறதுக்கு. முடிஞ்ச அடுத்த நாளே நம்ம பறந்துருவோம். எங்க பறக்க போறீங்க ரெண்டு பேரும்? அதெல்லாம் விடு, நான் உன்னைத்தான் தேடிட்டு இருந்தேன். கௌதமோட அம்மா ஃபோன் பண்ணி இருந்தாங்க. கௌதமுக்கும் கவிதாவுக்கும் நாளைக்கு நிச்சயத்தை முடிச்சிடலான்னு சொன்னாங்க. இப்படி சடனாவா? ஆமா, நாளைக்கு தான் சுப முகூர்த்தமா. இதை விட்டா அடுத்த 2 மாசத்துக்கு எந்த முகூர்த்தமும் இல்லையா. சரி, எல்லா ஏற்பாடுகளையும் பண்ண வேண்டியிருக்கு. வா வாடா. இப்படி நடக்க கூடாது கவிதா. உங்களோட வாழ்க்கையில என்ன தவிர வேற யாரும் வரவே கூடாது. வேற யாரையும் வர விடவும் மாட்டேன். நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான். கவிதா, நீங்க என்ன தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? என்ன தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அப்போ உங்களை அடையறதுக்காக என்ன பண்ண வேண்டி இருந்தாலும் அத பண்ண தயாரா இருக்கேன். உங்களை என்ன விட அதிகமா வேற யாரும் நேசிக்க முடியாது. யாருமே. ஹலோ. சரி சரி, 2 பேரும் மோதிரத்தை மாற்றிக்கோங்க. சந்தோஷம். வாழ்த்துக்கள். யார் ஃபோன் பண்றாங்க? தெரியல, ஏதோ அன்னோன் நம்பர்னு காமிக்குது. கால் அட்டன் பண்ணதான் தெரியும். அப்போ அட்டெண்ட் பண்ணுங்களேன். ஹலோ. அந்த பொண்ணை நிச்சயம் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் போல இருக்கு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அந்த பொண்ணு நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. யார் பேசுறது? அட, யாரா இருந்தா என்ன, உன்னோட நலன் விரும்பி நினைச்சுக்க. இந்த சம்பந்தத்தை முடிச்சுக்க. நான் வேணா உனக்கு எவிடன்ஸ் அனுப்பி வைக்கிறேன், பாரு. ஹலோ ஹலோ. என்னாச்சு கௌதம்? யார் ஃபோன் பண்ணது? யாருன்னு தெரியல.
போன காட்டு. என்னது இது சம்பந்தி? என் பொண்ணு அப்படிப்பட்டவ இல்ல, என்ன நம்புங்க சம்பந்தி. உங்க கண்ணு முன்னாடி தானே இந்த போட்டோலாம் இருக்கு. அப்படி இருந்தும் நம்புங்கன்னு சொல்றீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல கவிதா, நீதாம்மா சொல்லணும். அம்மா எனக்கு எதுவும் தெரியாது. ஆன்ட்டி, இது யாரோ பண்ற சதி. இதை யாரோ வேணும் தான் பண்ணிருக்காங்க. இப்பெல்லாம் கம்ப்யூட்டர்ல யாரோட போட்டோவையும் யாரு கூட வேணாலும் சேர்த்து வைக்கலாம். கௌதம் சொல்லி புரியவை. கம்ப்யூட்டருங்கிற பேர்ல முழு சோத்துல பூசணிக்காவை மறைக்கணும்னு நினைக்காத வினோத். எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி வேற சொல்றான். அப்ப ஏதோ விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். அதே நம்பர் தான். ஹலோ, போட்டோலாம் பார்த்தல, இதுதான் அந்த பொண்ணோட சுயரூபம். இப்போ இந்த போட்டோ ஊர்ல இருக்கிற எல்லாரோட மொபைல்லயும் இருக்கு. இதை நான் எல்லாருக்கும் அனுப்பிட்டேன். உன்ன மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது பாரு. போனை என்கிட்ட கொடு. போனை கொடு கொடு. The subscriber is currently switched off. சுவிட்ச் ஆஃப்னு வருது. போதும் சம்பந்தி, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்குது. இந்த கல்யாணம் இனிமே நடக்காது. ஏங்க வாங்க. ஐயோ சம்பந்தி, சம்பந்தி நில்லுங்க, சொல்றத போகாதீங்க. சொல்றத கேளுங்க. வெல் டன் அஜய். நான் எதிர்பார்த்ததை விட நீ ரொம்ப நல்லாவே வேலை பார்த்திருக்க. போட்டோஸை நீ மார்ஃபிங் பண்ணிருக்கே, அதை பத்தி யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. இதுக்கப்புறம் பாரு, பொண்ணு மேல இவ்ளோ பெரிய பழி வந்ததுக்கு அப்புறம் யார் கவிதாவை கூட்டிட்டு போறாங்கன்னு. ஐயோ சாரி, கவிதாவை கட்டி அத்தா, அது வந்து நான் யார்கிட்ட வாய மூடி. மானம் கெட்டவளே, முதல்ல இருந்தே உன் மேல எனக்கு சந்தேகம் இருந்தது. நீ என் கவிதாவையே சுத்திக்கிட்டு இருக்கேன்னு. ஆனா இவ்ளோ தூரத்துக்கு நீ போவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏண்டி, அந்த அப்பாவி பொண்ணு உனக்கு என்னடி பாவம் பண்ணா? ஏண்டி அவளுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண? பாம்பு கூட அதோட வழியில போனாதாண்டி கொத்தும். நீ என்னடானா உன் நாத்தனார் வாழ்க்கையே கெடுத்துட்டியே. போய் பாரு அவளை. பாவம், அந்த பொண்ணு ரூம்ல படுத்து அழுதுகிட்டே இருக்கா. இப்படி அவ வாழ்க்கையை கெடுத்துட்டியே. இந்த ஏரியா தெரு பூராவும் எங்கேயும் தலை நிமிந்து நடக்க முடியாதபடி பண்ணிட்டியே. நீ குடும்பத்தையே அழிச்சிட்ட. சொல்லு, எதுக்காக எங்களை அப்படி நீ பழி வாங்குற? சொல்லு, இல்லைன்னா என் பையன் கையாலேயே நீ அடிபட்டு சாவ. சொல்லடி. இருங்க அத்தை, இருங்க இருங்க அத்தை, கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை. பிபி ஏறிட போகுது உங்களுக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து மோசமான வேலை பண்ண பாத்தீங்க. அது என்னன்னா, அந்த கௌதம் இருக்காரே, கௌதம், அவரு நம்ம கவிதாவுக்கு தகுதியானவர் கிடையாது. கவிதாவுக்கு தகுதியா இருக்கிற ஒரே ஆளு அது நான் தான். நான் மட்டும்தான். ஐயோ அத்தை, அதிர்ச்சி ஆகாதீங்க. நான் தான் இருக்கேன்ல, கவிதாவுடைய பொண்டாட்டி, அவங்களோட வாழ்க்கை துணைவி. இந்த தாலிய பாக்குறீங்கல்ல நீங்க, இத அவங்க தான் என் கழுத்துல கட்டினாங்க. அப்புறம் இந்த நெத்தி குங்குமம் பாருங்க, நல்லா பாருங்க, கவிதா தான் இந்த குங்குமத்தை வச்சது. அப்படி இருக்கும்போது ஏன் தேவையில்லாம அங்க எங்கன்னு மாப்பிள்ள பார்த்து அவங்கள கட்டி வைக்க நினைக்கிறீங்க? அத்தை இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாம இங்க உட்காருங்க. இப்ப நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இனி கவிதாவை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. நான் தான் இருக்கேன்ல, வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு துணையாவே இருப்பேன். எப்பவும் நான் அவங்களை கைவிட மாட்டேன். உங்களுக்கு சத்தியம் வேணா பண்ணி தரேன். அது என்னன்னா, கல்யாணத்துல கைய பிடிச்சு அக்னிய சுத்தி வரும்போது உறுதி எடுத்துக்கிட்டேன். அதனால என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அதை காப்பாத்துவேன். அப்படின்னா ஆமா அத்தை, ஆமா. இப்பதான் உங்களுக்கு புரியுதா? நான் கவிதாவை காதலிக்கிறேன், புரியுதா? எவ்வளவு கேவலமான பொண்ணு நீ. தப்பான ஆசையை வச்சுக்கிட்டு என் பையனோட வாழ்க்கைய பாழாக்க வந்திருக்கியா நீ? எனக்கு உன்னோட திருட்டுத்தனமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இனிமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இப்பவே வினோத்துக்கிட்ட போய் உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்ல போறேன். புரிஞ்சுதா? அத்தை வேண்டாம், நில்லுங்க. வினோத், அத்தை நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இனிமே நீ சொல்ற எதையும் நான் கேட்கறதா இல்ல. உன்னை நான் எந்த நிலைமைக்கு கொண்டு வரேன்னு பாத்துக்கிட்டே இரு. அட அத்தை நில்லுங்கன்றல. நீ என்ன பண்ணுவ? நான் உன்னை என்ன நிலைமைக்கு கொண்டு வர போறேன்னு
உனக்கு தெரியுமா? ஆனா அது பார்க்க நீ உயிரோட இருக்க மாட்டியே. ஐயோ அத்தை, என்னாச்சு உங்களுக்கு? அத்தை, உங்களுக்கு என்னாச்சு? அத்தை, எழுந்துருங்க அத்தை. அத்தை, கவிதா, வினோத், சீக்கிரம் வாங்க 2 பேரும். அத்தை, அத்தை, என்னாச்சு உங்களுக்கு? கவிதா, கவிதா, கொஞ்சம் இங்க வாங்கல. அம்மா, வினோத், வினோத் வாங்கல. அண்ணா, அம்மா, அம்மா, அத்தைக்கு என்னாச்சு? தெரியலங்க, படிக்கட்ல இருந்து விழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரத்தம் ஜாஸ்தியா வருது, சீக்கிரம் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்க. ஐயோ அத்தை, அம்மா, அத்தை. அண்ணா, இன்னும் எவ்வளவு நாள் இப்படி அழுதுகிட்டு இருப்ப? அம்மா நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டாங்க. அவங்க போனதை நான் ஏத்துக்கிட்டேன். நீயும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அம்மா இல்லாம வாழ்க்கையை வாழ கத்துக்கணும். கவிதா, 2 நாளா நீங்க எதுவுமே சாப்பிடல. உங்களை இப்படி பார்த்தா நீங்க படுற வேதனையை பார்த்து உங்க அம்மாவோட ஆத்மா சந்தோஷப்படுமா சொல்லுங்க? கவி, நான் போய் பார்க்கறேன். சோனியா, அவளை விடு. அவ அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் தனியா இருக்கட்டும். கவிதாவை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ எல்லாத்தையும் மறக்கணும். மாமா, கவிதாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். புது வீட்டுக்கு போனா, புது வாழ்க்கையை ஆரம்பிச்சா பழைய விஷயங்களை மறந்துடுவா. என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அம்மா போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது. அப்படி இருக்கும்போது நீங்க கவிதாவோட கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க? ஊர்ல என்ன சொல்லுவாங்க? எனக்கு யார பத்தியும் கவலை இல்லை. எனக்கு கவிதாவோட வாழ்க்கை தான் முக்கியம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நம்ம கவிதா மேல அப்படி ஒரு பழி விழுந்திருக்கு. யார் அவங்கள ஏத்துப்பாங்க? யார் அவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்க? அதை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? நான் யோசிச்சுட்டேன். யோசிச்சுதான் என்னோட ஃப்ரெண்டு சுமித் கிட்ட கவிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். அதுக்கு அவனும் ஒத்துக்கிட்டான். இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சுமித் நம்ம கவிதாவை நல்லபடியா வச்சு பார்த்துக்குவான். மாமா, நான் முடிவு பண்ணிட்டேன் மாமா. 2 நாள் கழிச்சு 16க்கு அம்மாவுக்கு தவசம் பண்ணிட்டு இந்த மாசம் முடிஞ்சோன்னா கவிதாவுக்கு கல்யாணம் பண்ணிடலாம். நான் சொல்றது சரிதானே? ஆமா, வாங்க. அண்ணி, நீங்க எதுக்கு அண்ணி அழுவுறீங்க? கவிதா, யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி கூட என் அம்மா வீட்ல யாரும் என் பேச்ச கேட்க மாட்டாங்க. அப்புறம் இங்கேயும் இப்போ யாரும் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் புரிஞ்சுக்கிறேன் அண்ணி. சொல்லுங்க, என்ன ஆச்சு? எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். உங்களை தவிர வேற யாரும் இந்த உலகத்திலேயே புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல. அதனாலதான் கடவுள் நம்மள சேர்த்து வச்சான். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சான். ஆனா ஏன்னு எனக்கு புரியல. முதல்ல கௌதம், அப்புறம் இப்ப சுமித் திடீர்னு நமக்கு நடுவுல வந்துட்டாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு நீங்க பேசுறது ஒன்றும் புரியல. நான் புரிய வைக்கிறேன். உங்க அண்ணன் சுமித் கிட்ட உங்க கல்யாணத்தை பத்தி பேசியிருக்காரு. ஆனா இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு கவிதா. ஆமா, நீங்க எல்லாருக்கும் சொல்லிடுங்க நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு.
அப்புறம் நம்ம ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் உயிர் வாழவே முடியாது. நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். விடுறி என்ன பைத்தியமா உனக்கு? உனக்கும் எனக்குள்ள கல்யாணம் நடக்கல. அது வெறும் சம்பிரதாயம் தான். ஒரு காரணத்துக்காக மட்டும் நான் உங்க வாழ்க்கை ஃபுல்லா வருவேன்னு நினைச்சீங்களா? ஐயோ, நீங்களும் நானும் எப்படி அப்படிலாம் உங்களால யோசிக்க முடியுது? கவிதா, கவிதா, என்னால உங்களை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்கவே முடியாது. ஆனா நீங்க என்னடானா என் காதல புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. அண்ணி ஒழுக்கமா பேசுங்க. அண்ணனை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. ஆனா நீங்க அவருக்கு துரோகம் பண்றீங்க. இருங்க, நான் அண்ணன் கிட்டே எல்லாத்தையும் சொல்றேன். முதலாதவே நம்ம 2 பேருக்கும் நடுவுல நான் யாரையும் வரவே விட மாட்டேன். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஹலோ. சொல்லு கவிதா. துரோகம் நடந்தது எனக்கு தான். நான் தான் ஏமாந்துட்டேன். கல்யாணம் ஒருத்தரோட பண்ணி வச்சுட்டு வாழ்க்கைய மட்டும் இன்னொருத்தரோட வாழணுமா? ஏன்? நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன். ஏதாவது சொல்லணும்னா எல்லாமே உங்களுக்காக தான். நான் என்னதான் பண்ணல கவிதா உங்களோட காதலுக்காக? உங்களோட போட்டோஸை இன்னொருத்தரோட மார்ஃபிங் பண்ணது நான் தான். அதை எல்லாத்துக்கும் அனுப்புனேன். அப்படியாவது அந்த சம்பந்தம் நிக்கட்டும்னு. நாம 2 பேரும் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணேன். என்ன தவிர நம்ம 2 பேருக்கும் நடுவுல வேற யாரும் எப்பவும் வரக்கூடாது. இது எல்லாமே பண்ணது நீங்க தானா? ஆமா கவிதா, நமக்காக நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன். ஆனா எவ்வளவு விஷயங்கள் நான் உங்களுக்காக பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஏன் காதல் புரியல? ஆனா அத்தைக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் கேள்வி மேல கேள்வின்னு கேட்டு என் கோவத்தை ஏத்தி என்ன கடுப்பாக்கி விட்டுட்டாங்க. அவங்க என்னன்னா என்னோட காதலை புரிஞ்சுக்க தயாராவே இல்ல. அப்புறம் நான் என்னதான் பண்றது? அவங்கள என் வழியில குறுக்க வராம இருக்கிறதுக்கு அது தவிர வேற எந்த வழியும் தெரியல எனக்கு. அதனாலதான் இது எல்லாத்தையுமே உங்களுக்காக மட்டும்தான் பண்ணேன். அப்படின்னா அம்மாவை நீதான்? ஆமா, நான் தான் உங்க அம்மாவை படியில இருந்துல தள்ளி விட்டேன். பாத்தீங்களா நான் எவ்வளவு பண்ணிருக்கேன் கவிதா? நாம 2 பேரும் ஒன்னா இருப்போம்ல. பாத்தீங்களா உங்களுக்காக நான் எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் பண்ணிருக்கேன்னு? உங்களை அடையறதுக்காக தான். இது எல்லாமே உங்களுக்காக தான். ஆனா அண்ணி புரியல? அண்ணி இல்ல நான் உனக்கு. நான் பொண்டாட்டி உனக்கு. இந்த தாலிய பாருங்க. இத நீங்க தான் எனக்கு கட்டி விட்டீங்க. அப்புறம் இங்க குங்குமம் இருக்குல்ல, நீங்க தான் என்ன மனைவியை ஏத்துக்கிட்டீங்க. நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. புரியுதா இது உங்களுக்கு? இல்லனா போதும். இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இப்ப நான் உங்க சுயரூபத்தை அண்ணன் கிட்ட சொல்ல போறேன். இப்போ எங்க அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன்னை இருந்து வெளியே அனுப்ப எங்க அண்ணனுக்கு 1 நிமிஷம் ஆகாது. நில்லுங்க கவிதா. இப்பவே நான் உங்க சுயரூபத்தை அண்ணன் கிட்ட சொல்ல போறேன். கவிதா நில்லுங்க. என்ன பண்ண போறீங்க நீங்க? இப்படி எல்லாம் நீங்க என்ன மோசம் பண்ண கூடாது. அக்னி சாட்சியா என்ன கை மடிச்சீங்களே, அதுக்கு கொஞ்சம் கூட எந்த மதிப்பும் இல்லையா? சொல்லுங்க. போதும். இனி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நான் உனக்கு சொந்தமானவங்களும் இல்ல, சொந்தமாகவும் முடியாது. அப்படி நீங்க எனக்கு சொந்தமாக முடியாதுன்னா என்னடி பண்ணுவ நீங்க? அப்படின்னா நான் உங்களை வேற யாருக்கும் சொந்தமாக விட மாட்டேன். அண்ணி என்ன பண்றீங்க நீங்க? பேச அண்ணி சொல்லு, நீ எனக்கு தான் சொந்தம்னு. அண்ணி கத்தியை கீழே போடுங்க. சொல்லு, நீ எனக்கு தான் சொந்தம்னு. அண்ணி கத்தியை கீழே போடுங்க. சொல்லு. அண்ணி நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். நீ இவ்வளவு கீழ்த்தனமானவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்ஸ்பெக்டர் கூட்டு போங்க. கூட்டிட்டு போங்க.